புதிய கதை வாஞ்சியின் வைரமாலைகள். தங்குமுட்டை கதையின் பேராசை தீம் அடிப்படையில் முத்துநகர் என்ற ஒரு சிறிய கிராமத்தில் வாஞ்சி என்ற ஏழை ஆனால் அற்புதமான கலைத்திறன் கொண்ட ஓவியர் வாழ்ந்தான். தினமும் அதிகாலையில் அவன் அருகிலிருந்த மலைச்சிகரத்துக்கு சென்று அங்கே இருந்தது என நம்பப்படும் மாய மரத்தை வரைவான். அந்த மரம் அதன் கிளைகளில் ஒளி வீசும் வைரமணிகள் போல் தெரியும் இலைகளுக்காக புகழ் பெற்றது. அற்புத வைரம். ஒரு நாள் காலையில் வாஞ்சி மரத்தின் அடிப்பகுதியில் ஒளிரும் ஒரு சிறிய கல்லை கண்டான். அது ஒரு வைரம் போல் பிரகாசித்தது. இதை கூர்ந்து பார்த்துவிட வேண்டும் என்ற ஆர்வத்துடன் அதை எடுத்து வீட்டுக்கு கொண்டு சென்றான். அந்த வைரம் தன்னிடம் பேசுவது போல உணர்ந்தான். என்னை தொட்டவரின் ஆசை நிறைவேறும், ஆனால் பேராசை வேண்டாம். வாஞ்சிக்கு முதலில் பயமாக இருந்தது. ஆனால் பின்னர் அவன் சிறு ஆசையை நினைத்தான். முதல் சிறிய ஆசை, என் ஓவியத்துக்கு ஒரு நல்ல நிறப்பொதி கிடைத்தால். அவன் சொல்லியவுடன் அவன் முன் அழகான விலை உயர்ந்த நிறப்பொதி தோன்றியது. வாஞ்சி அதிசயித்து மகிழ்ந்தான். பேராசையின் தொடக்கம். அடுத்த நாள், என் வீட்டுக்கு ஒரு நல்ல கூரை இருந்தால். அது உண்மையானது. அவன் மனதில் பேராசை மெதுவாக தலை தூக்கத் தொடங்கியது. இன்னும் சில நாட்கள் கழித்து, என் ஊரின் பெரிய ஓவியராக வேண்டும். என் படங்களை காண ராஜாக்கை பெரியவர்கள் வர வேண்டும். எனக்கு மேலும் வைரங்கள் வேண்டும். ஒவ்வொரு ஆசையும் நிறைவேறிக்கொண்டே சென்றது. ஆனால் அதிகமாக கேட்டபோது வைரம் அதன் எச்சரிப்பை நினைவூட்டியது. பேராசை உன்னை விழுங்கும். ஆனாலும் வாஞ்சி அதை கவனிக்கவில்லை. ஒரு நாள் முத்துநகரின் மக்கள் அனைவரும் வாஞ்சியின் ஆசைகளால் பாதிக்கத் தொடங்கினர். மலையில் நிலநடுக்கம், குடிசைகள் இடிவு, மழை இல்லாமை, மரங்களின் உலர்ச்சி, மாய மரத்தின் ஒளியும் குறைந்தது. கடுமையான பாடம். வாஞ்சி உணர்ந்தான். அவன் நிறைவேற்றப்பட்ட ஆசைகள் அவனை வளமாக்கியிருந்தாலும் அவன் கிராமத்தை வழியாக்கியிருந்தன. அவன் கையிலிருந்த வைரத்தை பார்த்து சொன்னான், எனக்கு எந்த ஆசையும் வேண்டாம். என் கிராமம் மீண்டு வரட்டும். அந்த வார்த்தைகள் கூறப்பட்டவுடன் வைரம் தூளாக மாறி மறைந்தது. அதே நேரத்தில் மழை பெய்யத் தொடங்கியது. மக்கள் மகிழ்ந்தனர். கிராமம் மீண்டும் உயிர் பெற்றது. இறுதி கற்றல். அதன்பின் வாஞ்சி அந்த நாள் முதல் தன் கைவண்ணத்திலேயே வாழ முடிவு செய்தான். மாய மரத்தை தினமும் வரைந்தான். ஆனால் அது இனி செல்வத்திற்காக இல்லை, அன்பிற்காகவும் நன்றிக்காகவும். கிராம மக்கள் அவனை மரியாதையுடன் விருப்பத்தை வென்ற வாஞ்சி என்று அழைத்தனர். சொல்லுக்கு சொல்லான தமிழ் துலாக்கம். நீங்கள் கேட்ட குறிப்பிட்ட வரி. அற்புத வைரம் ஒரு எண்ட கத்தைக்கு தமிழ் டிரான்ஸ்ஃபர். அற்புத